குர்பானி கொடுத்தோம். அதில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய எலும்பை நண்டிலாம் எடுத்து வச்சுட்டு அது நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணது தான். ஒரு 1/4 லிட்டரு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. பக்கத்தில் நம்ம குடோனு பக்கத்தில் ஃபுல்லாக முள் கிடந்துச்சு. முள்ளெலாம் இறக்கி பறிக்க வச்சாச்சு. வெங்காயத்தை வந்து எண்ணெயை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு விட்டாச்சு. தக்காளிலாம் உடைக்கலாம் இல்லை, முழுசாக போட்டு விட்டாச்சு. முழுசாக போட்டுட்டு ஒரு 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு, கொஞ்சம் வந்து மட்டன் மசாலா தூள் ஒரு 2 பாக்கெட்டு, ஆச்சில் 20 ரூபா பாக்கெட்டை 2 பாக்கெட் போட்டுட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வெங்காயத்தை செவக்க வச்சுட்டு தக்காளி கொட்டிட்டு இந்த மசாலாவையும் போட்டு லைட்டாக வறுத்து வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தூக்கி எலும்பு எல்லாத்தையும் கொட்டணும். கொட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எல்லா எலும்பையும் கொட்டி முடிச்சுட்டு ஒரு தண்ணி நிறையா அந்த 3/4 சட்டி வரைக்கும் தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டாச்சு. நல்லா வெந்துச்சு. ஒரு 2 ஹவர் ஃபுல்லாக மில்லில் பக்கத்தில் கிடந்த முள்ளெல்லாம் அள்ளி போட்டு எரித்து நல்லா வேக வச்சு இறக்குனா வேறு லெவலில் இருந்துச்சு. சூப்பு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு பவரான ஃபுட்டு அப்படின்னாக்கா ஜாயிண்ட் பெயின் எல்லாமே இதில் அரெஸ்ட் ஆகிரும். இதுதான் என் நல்லியோட அந்த முதுகு தண்டோட எலும்பு, மாட்டோடைய முதுகு தண்டோட எலும்பை தனியாக வெட்டி வச்சுக்கிட்டோம். அது இல்லாமல் நல்லியில் ஒன்று நல்லி கிடக்கும். இதில் ஃபுல்லாக இது ஃபுல்லாமே நல்லி போட்டு கழுத்து எல்லாத்தையும் போட்டு பரட்டியாச்சு. ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் ஊற்றி விட்டு இறக்குனா டேஸ்ட்டு வேறு லெவலு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி குர்பானி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள். நண்பர்கள் எல்லாருக்கும் பரோட்டா வாங்கி கொடுத்தா வேறு லெவல் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணாதீங்க. பவர்லேயும் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி செஞ்சாச்சு. ரொம்ப பாருங்க, ஆனா எனக்கு ஒண்ணு கூட தர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பரோட்டா கறி, நல்லி, பெரிய நல்லி. அடே போனபடி தெண்டுல்கர் சிக்கன் பிரியாணி, தந்தூரி சிக்கன்ரா, சூடா இருக்கு. நான் தெண்டுல்கர் சிக்கன் சொல்றேன்டா. தெண்டுல்கர் சிக்கனா? டேய் ஹலோ கம்சா. சமீர் செம்மையா வெளுக்குறான். மச்சான் லைட் இருக்காங்க. செம்மையா வெளுக்குறான். போடி நெல்லி கொஞ்சோண்டு தாங்கடா. அம்மா கை சுட்டுச்சுடா. நெல்லி எடுத்து உங்களுக்கு உதவி செஞ்ச பத்தியா என்ன செய்யணும்டா? எனக்கு தரவே இல்லடா. நல்லா போ. நல்லா நீங்க வந்து பூந்தாதானே, பூந்தாதான் இங்க பங்கு கிடைக்கும். நல்ல வேலை செய்ய பாத்துல அங்கதான் நான் நிக்கிறேன். சூடா இருக்கும்டா.